ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு 6 to 8 வயசு உள்ள பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு ஃப்ளாட் கவுன் வெட்டுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு தேவையான துணி 2 மீட்டர் துணி எடுத்திருக்கிறேன். இதுவும் 34 இன்ச் ஒரு நைட்டி துணி தான் எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு 1/4 மீட்டருக்கு ஒரு சும்மா ஒரு கழுத்தில் டிசைன் போடுறதுக்கு ஒரு இதுக்கு மெச்ச ஒரு பிளாக் கலர் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளாட் வெட்டுறதுக்கு எப்படின்னு பாருங்கள். இந்த துணியை எடுத்துக்கிறேங்க. இப்போ 2 மீட்டர் துணி இருக்குது. இப்போ இந்த 2 மீட்டர் துணி அப்படியே எடுத்துட்டு இந்த ஃபோல்ட் பக்கம் இருக்குது, இந்த மடித்த பக்கம், இந்த மடித்த பக்கத்தை நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கிறோங்க. மூடின பக்கத்தை வச்சுட்டு இது ரெண்டையும் நேராக இந்த 2 கரவட்டிலையும் நேராக தூக்கி வச்சுக்கிறோங்க. சரியாக அந்த முனி வரையும் ரெண்டும் சேர்ற மாதிரி பாருங்க. 2 மூடின பக்கம், 2 ஓப்பன் பக்கம், இப்படி 4ஐயும் மடிச்சு போட்டாச்சு. இப்போ இதில் 4 பாட்டு இருக்குது. இதில் 2, இதில் 2, 4 பாட்டு இருக்குது. முதல்ல ஃப்ளாடை தான் வெட்டணும் எப்போவுமே கவுன் வெட்டுற நேரம். அப்புறம் பேலன்ஸ் துணியில் நாங்கள் மற்றதை வெட்டிக்கிறோங்க. சுருக்கம் இல்லாமல் அப்படி இழுத்து விட்டுக்கிறோங்க. நல்லா துணியை நாங்கள் மடித்து போட்டுட்டோம். 2 பக்கம் மூடுனது, 2 பக்கம் ஓப்பன் பக்கம் எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ மேலேருந்து நாங்கள் ஒரு 7.5 இன்ச்சுக்கு 7.5 ஒரு 8க்கு மார்க் பண்ணுறேன். 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே வரும். இதுலேயும் ஒரு 8 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேங்க. 8 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு அப்படியே இந்த இடத்துல இருந்து ஒரு 20 இன்ச் உயரத்துக்கு நான் வைக்கிறேன். 20 இன்ச் உயரத்துக்கு சரி 20க்கு மார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே இழுத்து அந்த மேலே 20 எந்த இடத்துல வருதோ சரியாக அந்த 20க்கு கோடை வச்சுட்டே வாங்க. அதே மாதிரி இந்த முக்கோணம், அந்த ஜாயிண்ட், இந்த க்ராஸாக வர்ற இடத்துலையும் 20 எந்த இடத்துல வருதோ மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த எல்லா புள்ளியையும் நாங்கள் சேர்த்துறோம். அப்படியே நீங்கள் அப்படியே வரிசையாக 20க்கு வச்சுட்டு இந்த புள்ளியை அப்படியே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை வெட்டி எடுத்துக்கணும். இதை அப்படியே வெட்டி எடுத்தாச்சு. அதே மாதிரி மேல் துணியையும் நம்ம வெட்டி எடுத்துக்குவோம். இப்போ முன்பாட்டு வெட்ட போகிறோம். முன் பகுதிக்கு இப்படி துணியை 4 ஃபோல்ட் பண்ணிக்கிறணும். துணியை மடித்து 4 போட்டுக்கிறணும். இப்படி நாங்கள் வெட்டின பேலன்ஸ் துணி எடுத்துட்டு, இப்படி இருக்கிற பேலன்ஸ் துணி எடுத்துட்டு இப்படி தூக்கி இதை மடிச்சிருங்க. 4 சமமாக 2 பக்கமும் சமமாக இப்படி மடிச்சிட்டு இதில் எங்களுக்கு இப்போ 5.5 ஷோல்டர் உயரம் வேணும். 5.5 இந்த துணியில் எவ்வளோ இடம் வருதோ அந்த இடத்துக்கிட்ட மார்க் பண்ணிக்க ஒரு கோடு போட்டுக்கிறேன். 5.5க்கு கோடு போட்டாச்சு. 5.5க்கு ஷோல்டருக்கு ஒரு கோடு போட்டுட்டேன். அடுத்தது உயரம். இந்த உயரம் 12 இருக்குது. மேலே 1 இன்ச் கீழே 1 இன்ச் போக 11 உயரம் வரும். இப்போ இந்த 5.5 அதே மேலே வச்ச ஷோல்டர் 5.5 ஆமோலுக்கு 5.5க்கு வைக்கிறேன். கீழே இறக்கம். அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இந்த 5.5 எடுத்து இந்த ஆமோல் முடிகிற இடத்துல நான் உடம்புக்கு 8 வைக்கிறேன். சரியா 8 வச்சாச்சு. அடுத்தது கீழே இடுப்புட அளவு 7 வைக்கிறேன். மேலே 8 கீழே 7 ஒரு இன்ச் குறைச்சிருக்கேன். வச்சு அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படி கைக்கு வளைச்சி மார்க் பண்ணியாச்சு கை. அடுத்தது கழுத்துக்கு 2.25 இல்லை 2.5, நான் 2.25 வைக்கிறேன். 3 இன்ச் இறக்கும். முன் கழுத்துக்கு 3 இன்ச்சும் அதே 2 மார்க் பண்ணிக்கோங்க. முன் கழுத்துக்கு 3 இன்ச்சும் பின் கழுத்துக்கு 2 இன்ச்சும். இதில் பாசேட் மாதிரி கழுத்து வைக்கிறேன். அதனால பானை சேலுக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான். வெட்டிட்டு
இப்படி பிரித்து எடுத்துக்குவோம். பெண் கழுத்துக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம ஓப்பனுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடன் போட்டுக்குவோம். இதில் வெட்டிடணும். புக்ஸ் பிடிக்கணும் தானே. இப்போ நாங்கள் இந்த 1/4 மீட்டர் துணியை 4 மடித்து வச்சுருக்கிறேன். மடித்து வச்சுட்டு இந்த முன் துண்டை கொண்டாந்து அப்படியே இதில் வச்சிடணும். வச்சுட்டு இந்த முன் பக்கம் 2 சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. சரியாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த கழுத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு கொலர் மாதிரி எடுக்க போகிறேன், ஒரு பெட்டி ஷேப்புக்கு. அப்போ இந்த துணி அப்படியே நாங்கள் இந்த நேர சதுரத்துக்கே அப்படியே எடுத்துருவோம். இது கழுத்து தைச்சிட்டு இது அப்படியே முன்னுக்கு இருக்கும். நான் தைக்கிற நேரம் அது எப்படின்னு காணும் உயரம் இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. முன்னப்பின்னு எடுக்காமல் வச்சுட்டு இப்போ கையில் உயரம் இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் விட்டுறேன். தையலுக்கு 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் விட்டாச்சு. அதே மாதிரி கையில் உயரம் வந்து நான் ஒரு 4.5 வைக்கிறேன். கையில் உயரம் 4.5. 4.5க்கு ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. கோடு போட்டுட்டு அடுத்தது இந்த மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்குவோம். விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் ஃப்ளீட் வைக்க போகிறேன். ஒரு 4 இன்ச்சுக்கு நான் அப்படி துணியை விட்டுறேன். இந்த முன் துண்டை 4 இன்ச்சுக்கு விட்டுறேன். இதெல்லாம் நாங்கள் சுருக்க போகிறோம். இந்த இடத்த அப்படியே சுருக்க போகிறோம். இதுக்கு மேலே தான் எங்களோட கை வரப்போகுது. இது சுருக்கு வந்துடும். அது அப்போ கீழே வந்து எங்களுக்கு 4 அளவு வரும். இந்த இடத்துல அந்த அது சுருங்கிடும். அப்போ இங்கே 4 தான் கையில் அடி அளவு வரும். டவுன் வந்து ஒரு 2 இன்ச் வைக்கிறேன். இந்த 2 இன்ச்சிலேருந்து இந்த மேலேருந்து இந்த கோடை அப்படியே கொண்டாந்து சேர்த்து இப்படி வச்சிட்டு அதே மாதிரி மேல் கை வந்து இப்படி, கீழ்கை வந்து இப்படி. இப்போ இதை வந்து நாங்கள் இவ்வளோ தான் எங்களுக்கு அளவு, கையில் அளவு. இது எக்ஸஸ் சுருக்கிறதுனால சுருக்கிட்டு வர்றதுக்கு உள்ளது. இப்போ மீத உள்ளதை வெட்டி எடுத்துருவோம். இது அப்படியே அழகாக சின்ன கை மாதிரி வந்துடும். இப்போ இந்த கீழே உள்ளதை லெவல் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த கைக்கு பட்டிக்கு வந்து நாங்கள் அடியில் அந்த பஃப் கையை மடித்து தைக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்கு இதை வச்சுக்கொள்வோம். அவ்வளோதான். இப்போ இந்த கவுனை வந்து எப்படி தைக்கிறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.